Good morning, dear students. Today we are going to see a prose, Who Wants the Water? ஓகேவா? Who Wants the Water அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு லெசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 1 மட்டும் பார்ப்போம். Once upon a time, on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. என்ன பண்ணிச்சான், ஒரு பேர்ட் வந்து அது முட்டை போடுறதுக்காக ரொம்ப நேரமாக ஒரு வில்லேஜில் இடம் தேடிட்டே இருந்துச்சான். ஓகேவா? அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? த அவுட்டர் ஏரியாஸ் ஆஃப் அ சிட்டி ஆர் அ டவுன். ஒரு சிட்டி இல்லை டவுன் அப்படின்லாம் இருக்கலாம். அதில் வந்து அவுட்டர் ஏரியானா இப்போ நமக்கு மெயினான ஏரியானா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை ஜங்ஷன் இதெல்லாம் சொல்கிறாங்களா. அவுட்டர் ஏரியானா கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிறது தான் அவுட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த லேண்ட் வாஸ் பார்ச்ட் அண்ட் ட்ரை அண்ட் தேர் வாசன்ட் அ புஷ் ஆர் ட்ரீஸ் இன்சைட். லேண்ட் எப்படி இருந்ததா? ரொம்ப ட்ரையாக இருந்ததா, எதுவுமே இல்லையா அந்த லேண்டில். புஷ்ஷு, ஒரு இலை தழை எதுவுமே, ஒரு புதர் எதுவுமே இல்லை அந்த வில்லேஜில் அப்படின்னு அது கண் கட்டின தூரத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். ஓகேவா? Finally, in dispersion, the little bird discovered a shallow depression in the ground. கடைசியாக அது ரொம்ப லூசிங் ஹோப். டிஸ்பர்ஷன்னா லூசிங் ஹோப் அப்படின்னு அர்த்தம். லூசிங் ஹோப்னா அதோட நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலையில் என்ன பண்ணிச்சான், ஒரு குட்டி குழி மாதிரி, ஷாலோ டிப்ரெஷன், குட்டியாக ஒரு குழி மாதிரி அது பார்த்துச்சான் கிரவுண்டில். Using her claws to remove the stones and loosen up the packed earth. அது என்ன பண்ணிச்சான், த லிட்டில் பேர்ட் வந்து அதோட கிளாஸ், அதோட நகங்களை வச்சு லைட்டாக பரண்டி ஒரு குழியை அதுவே ரெடி பண்ணிட்டு. ஓகேவா? ஷீ broadened the hole and there underneath the hot sun she laid her eggs. அதில் வந்து ஒரு மறைவே இல்லை, அப்படி ஒரு இடத்துல அது எக் வந்து போட்டுட்டு. ஓகேவா? த எக்ஸ் hatched and the good mother protected and feed her babies until they were big enough to fly away. அதில் என்னது, அது வந்து நல்லா பறக்கிற அளவில் அந்த பேபிஸை வந்து வளர்க்குறது வரைக்கும் அது அதுலேயே வச்சு அடகாத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணி அந்த இடத்துலையே அந்த பேர்டு வந்து வச்சுருந்துதான். ஓகேவா? அது நல்லா ஃப்ளை பண்ணுறது, அதுக்கு பறக்கிற லெவலில் அது வந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து பறந்து கூட்டிகிட்டு போச்சு தான். ஓகேவா? இதுதான் ஸ்டோரி. எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? ஓகே. அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி வுட் ஹாவ் எண்டட் எக்ஸப்ட் this isn't a tale of the little bird but a much more interesting one of the hole she used as a temporary nest. அந்த பேர்டு வந்து ஒரு நெஸ்ட், ஒரு ஹோல் வந்து ரெடி பண்ணிச்சுல, அதோட கிளாஸ் எல்லாம் வச்சு அது பரண்டி ஒரு ஹோல் ரெடி பண்ணிச்சுல, அதுதான் இந்த ஸ்டோரியோட ஹைலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அ ஹோல் யூ மேக் ஆஸ்க். ஒரு ஹோலா அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஹோல்னா என்னது, ஓட்டை, அந்த ஒரு சும்மா ஒரு பரண்டி ஒரு ஹோல் நெஸ்ட் மேக் பண்ணிச்சு, அதுலேயா ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். What could be interesting about a hole in the ground? அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? Well, this hole grew to be quite important as you will discover. அந்த ஹோல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனிதான் தெரியும். ஓகேவா? For some time the hole remained dusty and untenanted. Untenantedனா என்னது? நாட் ஆக்குப்பைடு. அந்த ஹோலில் வந்து யாருமே வரல, எதுவுமே நடக்கலை. இந்த பேர்ட் வந்து என்ன பண்ணிட்டு அதோட குட்டிகள்லாம் வளர்த்து அது வந்து பறந்து கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அந்த ஹோல் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அந்த டைமில் அந்த ஹோல் எப்படி இருக்குது, ரொம்ப டஸ்டெல்லாம் அடைஞ்சு அதில் எதுவுமே வராமல் அப்படி இருந்தது. ஒன் டே a passing wild boar settled his rump into the depression. அந்த ஹோல், டிப்ரெஷன்னா ஹோல், சரியா? அந்த இடத்துல ஒரு வைல்டு போர் வந்துச்சான். வைல்டு போர்னால் என்னது, காட்டுப்பன்றி, சரியா? அந்த காட்டுப்பன்றி வந்து ரம்ப்னா என்னது, அது வந்து அதில் உட்காந்துச்சு. ஓகேவா? அதோட ரம்ப் மீனிங் என்னென்னா பேக் பார்ட் ஆஃப் த மேமல்ஸ் பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி யூ யூஸ் இட் டு சிட். அது வந்து அதில் உட்காருது. ஓகேவா? The pit was not comfortable enough and getting up
பிட்டுனா அந்த குழி, அந்த ஒரு ஹோல் மாதிரி இருந்ததுல, அது வந்து அதுக்கு பத்தாது. உடனே அது என்ன பண்ணிச்சான், அது கொஞ்சம் டிக் பண்ணி, அது கொஞ்சம் கவ் பண்ணி, அதுக்கு தேவையான அளவுக்கு அது வந்து தோண்டிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு. ஓகேவா? Backing into this hollow, he turned around a few times and with a satisfied grunt settled down to a long snooze. அது வந்து தோண்டிட்டு என்ன பண்ணிச்சான், அதில் படுத்து நல்லா தூங்கிச்சான். A very long snooze it was too. ரொம்ப ஆழ்ந்த தூக்கமாக வந்து. ஓகேவா? The boat turned and scrapped in his sleep, loosening the earth around his cozy dugout until the fading sun and the rumble in his stomach told him it was time to get up. என்ன பண்ணிச்சான், அதுக்கு ரொம்ப பசிச்சுதான். வயிறுலலாம் ஒரே சவுண்டாக கேட்டுதான். ரம்பிள்னா ஸ்மால் சவுண்ட் லைக் தண்டர் மாதிரி வயிற்றுக்குள்ளே சவுண்டு கேட்டுச்சான் அதுக்கு. அது வரைக்கும் நல்லா தூங்கியிருக்கு. சரியா? வயிறு பசிச்ச உடனே என்ன பண்ணுச்சு, நமக்கு வயிறு பசிச்சுன்னா என்ன பண்ணுவோம், போய் சாப்பிடுவோமா? அதே தான் அதுவும் பண்ணிச்சு. பசிச்ச உடனே எலும்பி போயிட்டு. With a mighty stretch and a final kick, the hungry boar departed with his daybed without a backward glance. திரும்பி கூட பார்க்காம என்ன பண்ணிட்டான், அது பாட்டுக்கு போச்சுதான். அந்த பிட்டை திரும்பி கூட பார்க்கல. And is that, you will inquire, இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். To which I will reply, no, it isn't, dear one. இதோட இது முடியல. ஓகேவா? Not by a long shot. Our story has just begun. ஸ்டோரி இதோட முடியல, இதுதான் தொடக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ க்ளாசரிஸ் எல்லாமே ஒருக்கா ரீட் பண்ணுறேன். அடுத்த கிளாஸ் வரும்போது என்ன பண்ணணும், இந்த லெசனை ஃபுல்லாகவே ரீட் பண்ணியிருக்கணும். ஒரு தடவை க்ளாசரியுமே படிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? க்ளாசரிஸ் ரீட் பண்ணுறேன், கேளுங்க. Outskirts, the outer area of a city or a town. Parched, very dry, dispersion, losing hope, untenanted, not occupied. Rump, back part of a mammal's body or the part of the body you use to sit. Scrabbled, moved hands and feet around. Cozy, comfortable. Rumble, a low sound like thunder. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். ஓகேவா? Put a tick for the correct and wrong for the incorrect statement. A tiny bird looked for a place to lay her eggs. கரெக்டு தானே ஸ்டேட்மெண்ட்? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த லேண்ட் வாஸ் வெட் ஃபஸ்ட்டு கரெக்டு, ஸோ டிக் பண்ணியாச்சு. த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன். அந்த லேண்ட் எப்படி இருந்தது, ரொம்ப ட்ரையாக இருந்தது. வெட்டாகவும் க்ரீனாகவும் இருந்தது இல்லைல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணிடுங்க, ராங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்ட். ஆமாம், அதில் ஒரு குட்டியாக ஷாலோவாக ஒரு இது அது கண்டுபிடிச்சிது. அப்போ அதுவும் கரெக்ட் போட்டுக்கோங்க. த எக்ஸ் ஹேட்ச் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. எக்ஸ் ஹேட்ச் பண்ணி உடனே அது வந்து பறந்துட்டான். அப்படியா? ஹேட்ச் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. பேபிஸ் எல்லாமே பறந்துட்டா? இல்லை, அது வந்து அதில் ஹேட்ச் பண்ணி அதை வந்து நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிச்சு, பேபிஸ் எல்லாமே பறந்துச்சு. ஸோ அது ராங். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்ட் போர் டு ஸ்லீப். அந்த பிட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான் அந்த போருக்கு. வைல்ட் போர்னால் என்னது, காட்டுப்பன்றிக்கு. இல்லை, அதுதான் அது கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கிட்டு. ஸோ இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். Next, the wild boar got up from its day bed because it was disturbed by another boar. அது இன்னொரு பன்றி வந்து அதை எழுப்புனதுனால தான் அது எழும்பிச்சான். அப்படியா? இல்லைல்ல. ஸோ அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரிஞ்சிட்டா? ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸ் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.